ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுட்டு குக்கரில் பார்த்திங்கன்னா நல்லா சூடானே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கட்டி பெருங்காயம் சேர்க்குறோம். பெருங்காயத்தூள் இருக்கவங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து கட்டி பெருங்காயத்தூள் அதெல்லாம் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா ஜூஸ் போல் ஆகிடும். அந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது சாம்பார் சாதத்துக்கு வந்து எல்லா காய்கறியுமே போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறி பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸு, முள்ளங்கி, பச்சை பட்டாணி வந்து சேர்த்திங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய், இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நூக்கல், இது மாதிரி எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்து செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து முள்ளங்கி, கேரட், பீன்ஸு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இந்த காய்கறிலாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி இருக்கவங்க சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லாதவங்க மிளகாய் தூளே சேர்த்துக்கோங்க. அதுவே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம வந்து மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறோம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே அடிஷ்னலாக வந்து மிளகாய்த்தூள் தேவைப்படுறவங்க உங்களுக்கு காரம் ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம். அதுக்கேற்றாப்புல பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பருப்பு ஈக்குவலாக சேர்த்து ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு அதை நம்ம கழுவிட்டு நல்லா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 2 டம்ளர் வந்து தண்ணி வந்து போதும். நீங்கள் வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சிடும். அப்படி தான் நம்ம சாம்பார் சாதம் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிடுது. இந்த டைமில் நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ 5லேருந்து ஒரு 6 விசில் விட்டுட்டிங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு நல்லா குழஞ்சிடும். பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தாளித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ பூண்டு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இப்போ அந்த தாளித்து இதை வந்து நம்ம அந்த சாப்பாடோட ஊற்றி கலந்துடலாம். இப்போ என்னென்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. அப்படி இல்லாதவங்க எண்ணெயே போதும், ஓகேங்களா. இப்போ தாளித்து கொட்டினதே போதும். அப்படி நெய் இருக்கவங்க 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் சாம்பார் சாதம் எப்படி தலைன்னு செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. வாங்க மக்களே சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சாம்பார் சாதம், அப்பளம், கேரட் பொரியல் தான் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.